கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக்கழக மூத்த நிர்வாகிகள் 3வது நாளாக இன்று ஆஜராகி விசாரணையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3வது நாளாக இன்றும் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் மதியழகன் ஆகியோர் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. தொடர்ந்து 3வது நாளாக விசாரணை என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கரூர் கூட்ட நெரிசல் விருந்த 41 பேர் என்ற சம்பவம், அது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. கரூரிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை அளித்திருந்தார்கள், சில ஆதாரங்களையும் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில இந்த சிபிஐ வழக்கு இன்னும் வேகம் எடுத்திருக்கிறது என்றே கூறலாம். அதன் அடிப்படையில தான் செப்டம்பர் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரத்தின் போது பொதுக்கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு சிபிஐ தரப்புல சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் சிபிஐ தரப்பில் வழங்கப்பட்ட சம்மனை அடிப்படையாக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரும், அதே போன்ற கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்த், டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரும் நேரில் ஆஜராகி தங்களது விளக்கங்களை அளித்திருந்தார்கள். முதல் நாளே முழுமை பெறாத காரணத்தால் 2ஆம் நாளும் அழைக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 9 மணி நேரம் அந்த விசாரணைகள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 3வது நாளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் தங்களது பக்க விளக்கங்களை அளிக்க இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்துதான் மேற்கண்ட விவகாரத்தை சிபிஐ எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது முதல் நாளே பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதில் விஜய் கரூர் பொதுக்கூட்டத்துக்கு நடந்து எப்போது அனுமதி கோரப்பட்டது, அவர் எப்பொழுது வந்திருந்தார், எத்தனை மணி நேரம் தாமதமாக வந்திருந்தார், எவ்வளவு பேர் வருவார்கள் என்று நீங்கள் அனுமதி கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், எத்தனை ஆயிரம் பொதுமக்கள் வந்திருந்தார்கள், எத்தனை ஆயிரம் பேர் கட்சி தொண்டர்கள் வந்திருந்தார்கள் என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தது. அந்த செஷன் முழுமையடையாத காரணத்தினால 2வது நாளும் நீடித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 3வது நாளும் விசாரணை தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினமே கரூர் கூட்ட நெரிசலுக்கு சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகளே காரணம் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்புல மறுப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கூட்டம் கடுமையாக அதிகரித்ததே நெரிசல் ஏற்பட, உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் எனவும், கூட்ட நெரிசல் குறித்து வாக்கி டாக்கி மூலமாக கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது எனவும் மாவட்ட நிர்வாகம் மறுத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் 3வது நாளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆஜராகி தங்கள் பக்க விளக்கத்தை அளிக்க இருக்கிறார்கள்.